whole minute of bliss, is that really so little for the whole of man's life? நம்ம வாழ்க்கையில் உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாகவே ஒரு லோன்லியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் ஒரு ஹோல் மினிட் ஆஃப் ரியல் பிளிஸ் அதை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நினச்சிட்டே முழு வாழ்க்கையும் கடத்திடலாம் அப்படின்றத ஒரு பேஸாக வச்சுட்டு வாழ்கிற ஒரு மெயின் கேரக்டர் இந்த ஒயிட் நைட்ஸ் பை ஃபயோதர் தோஸ்தேவ்ஸ்கி. ஒரு ரஷ்யன் ஷார்ட் ஸ்டோரி தான், பட் ஒரு சிட்டிங்லேயே நம்ம உட்காந்து முடிச்சிடலாம். ஆனால் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 20 பக்கம் இதை கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரஷ்யன் ஸ்ட்ரீட்ஸை பற்றியும் ரஷ்யன் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த கட்டிடங்கள், இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது படிக்கும் போது கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த கேரக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, ஃபீமேல் லீடர்ஸ் நஸ்தன்கா, மேல் லீடை பற்றி பேர் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அவரை பற்றி எல்லாத்தையும் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் நஸ்தன்கா இவருடைய பேரே எந்த இடத்துலையுமே கேட்க மாட்டாங்க. 8 வருஷமாக நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த சிட்டியில் பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்கிறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலும் அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு பர்சன், ஒரு காட்ஸ் லோன்லி மேன் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவர். தான் என்ன ஃபீல் பண்ணுறாருன்றதை ஷேர் பண்ணிக்கிறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் கண்டிப்பாக ஒரு ட்ரீமராக தானே இருக்கணும். ஹீ இஸ் லிட்ரலி அ ட்ரீமர். எல்லாத்தையுமே தன்னோட இமேஜினேஷனில் ஃபீல் பண்ணுவார். ஒரு பொண்ணை கூட மீட் பண்ணியிருப்பார். ஒரு சின்ன வயசுலேருந்து தனக்கு பிடிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு பொண்ணை ஒரு டின்னரில் லைக் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்ட மாதிரிலாம் தன்னோட இமேஜினேஷனில் க்ரியேட் பண்ணியிருப்பார். ட்ரீமுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாரு. அதாவது எல்லாருக்கும் அடிக்கிற அந்த சூரிய ஒளி எனக்கு அடிக்காது, நான் ஏதோ ஒரு அன்ஆக்சசிபிள் ஹோமை தேடி ஓடிட்டே இருப்பேன் எப்போவுமே. அந்த டார்டாய்ஸை வச்சு சொல்லியிருப்பார். டார்டாய்ஸ் தன்னோட முகத்தை உள்ளே வச்சு மறைச்சிக்கிற மாதிரி இவர் தன்னோட ட்ரீம்ஸில் தன்னோட ரியாலிட்டியை மறந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த கதையில் நாஸ்தன்கா அப்படின்ற ஃபீமேல் லீடை நம்ம படிக்கும்போது ரியல் லைஃப்பில் வி கேன் கனெக்ட். அண்ட் அந்த மெயின் கேரக்டரோட இப்போ ஒரு பையனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெயின் கேரக்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் பேசாமே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கிடையாது. ஒரு தான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பர்சன் அவங்களுக்கு கிடைக்கல. சில லைன்ஸ் எனக்கு படிக்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு லைன் இருக்கும், என்னென்னா, or was his destiny from the start to be just one moment near your heart. இந்த லைனும் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் உனக்கு எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாக இருக்க மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு உன் பக்கத்தில் ஒரு ஆர்டன்ட் ஹார்ட் துடிச்சிட்ருக்கு அப்படின்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றது சொல்லியிருப்பார். அது என்ன மீன் பண்ணுறாருன்னா, நான் உன்னை எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணிட மாட்டேன், ஒரு கஷ்டத்தை கொடுத்துட மாட்டேன், பட் உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உனக்கு பக்கத்தில் ஒரு ஆர்டன் ஹார்ட் பீட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் ஆர்டன் ஹார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் அந்த ப்ராசஸில் ஹர்ட் ஆகலாம், கஷ்டப்படலாம், பட் அந்த பொண்ணுக்கு அதை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு லைன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பார், இவ்வளோ அழகான கைக்கு கீழே என்ன மாதிரி ஒரு பேட் டெம்பர்டு ஒரு கேப்ரிஷியஸ் மேன் வாழலாமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டுக்குவார். இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த ஒயிட் நைட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எண்டிங்லலாம் ஒரு லெட்டர்லாம் வரும், அதை படிக்கும்போது நாஸ்தன்கா மேலே ரொம்ப கோவம் வரும், எரிச்சல் வரும், எல்லாமே வரும். பட் அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் ஆத்தர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஏன்னா நம்ம அந்த பொண்ணையும் ஏற்றுக்கணும், இவரையும் ஏற்றுக்கணும். ஒன் ஆஃப் த மூவிஸ் இயற்கை நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச படம் தான், பட் எண்டிங் மட்டும் நம்மளுக்கு பிடிக்காது அந்த படம். ப்ளஸ் இந்த கேரக்டரோட இந்த ஃபீமேல் லீடு இருக்காங்கல்ல நாஸ்தன்கா, அந்த பேரை தான் மாரி செல்வராஜ் தன்னோட பொண்ணுக்கு வச்சுருக்காரு ஆஃப்டர் ரீடிங் தி ஸ்டோரி. ஏன்னா அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு 20 பேஜஸ் பிடிக்கும். ஏன்னா அதில் சொன்ன பில்டிங்ஸ் அண்ட் அவர் படிக்கும்போது அவர் மைண்டில் க்ரியேட் ஆன இமேஜினேஷன் தான் எக்ஸாக்டாக மாஸ்கோ சிட்டியுமே அப்படி தான் இருக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதில் தாஸ்தேவ்ஸ்கியோட பவரை பற்றி சொல்லியிருப்பார். ரைட்டிங் மூலயமா நம்ம மைண்டில் க்ரியேட் ஆகிற விஷுவல்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இந்த ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ணி முடிக்கும் போது இந்த தாஸ்தேவ்ஸ்கி அவர் எழுதின எல்லா கதையும் படித்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்வீங்க.
ஹோல் ஸ்டோரியிலையுமே வந்து நாஸ்தன்கா ஒரு இடத்துல கூட அந்த மெயின் கேரக்டரோட பேர் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. இதை வச்சு நிறைய பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்டோரியுமே ஒரு ட்ரீம் தான், அந்த மெயின் கேரக்டரோட ஒரு ட்ரீம் தான். ஏன்னா ஒரு ட்ரீமர், ஒரு அதிகமாக இமேஜின் பண்ணுறவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஹோல் ஸ்டோரியுமே ஒரு ட்ரீம் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணேன்னா, இப்போது நஸ்தன்காக்கு அவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவர் பேர் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பேருன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ நேம். பட் இவங்களுக்கு அவரை பற்றி அவ்வளோ விஷயம் தெரியும். ஸோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி அவங்க பேர் தேவையில்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷனை சொல்லுங்கள்.